வணக்கம் அன்பு நெஞ்சங்களே! நான் உங்க சரண் பேசுறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாரி கன்டென்ட் நான் போட்டதில்ல. இது என்னன்னா, அமெரிக்காவுல இந்தியர்களுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அத தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ. அமெரிக்கால சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பான சமீபத்தில அமெரிக்கா அப்புறம் இந்தியா இணைஞ்சு, அமெரிக்காவுல சட்டவிரோதமா தங்கியிருக்க 18,000 இந்தியர்கள ஐடென்டிஃபை பண்ணி, அவங்கள சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புறது குறித்து ஆலோசனை ஒண்ணு நடத்துனாங்க. அமெரிக்காவுல வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட மத சுதந்திரம் தொடர்பான அறிக்கையில, இந்தியாவுல சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளதா குறிப்பிட்டிருந்துச்சு. இந்த அறிக்கை அமெரிக்காவுல இருக்க இந்தியர்கள சமூக பாதுகாப்பு, அப்புறம் மத சுதந்திரம் குறித்த கவலைகளையும் ஏற்படுத்துச்சு. இது தவிர அமெரிக்காவுல வாழ்ற இந்தியர்களோட எண்ணிக்கை 5.1 மில்லியனா அதிகரிச்சிருக்கு. இந்தியர்கள் அமெரிக்க வரிகள்ல 6% செலுத்துறாங்க. இது மக்கள் தொகையை விட 4 மடங்கு அதிகம். மேலும் 16 ஃபார்ச்சூன் நிறுவனங்கள்ல 500 தலைமை நிர்வாக அதிகாரிகள், அதாவது சிஇஓவா இந்தியர்கள் இருக்காங்க. சமூக ஊடகங்கள்ல இந்தியர்களுக்கு எதிரான விமர்சனங்கள் அதிகரிச்சிருக்கு. அமெரிக்கர்கள் இந்தியர்கள் எங்களோட வேலை வாய்ப்புகளை பறிக்கிறாங்க, சுத்தமின்மை போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வச்சு கடுமையான விமர்சனங்களை வெளிப்படுத்துறாங்க. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்தியர்களும் அமெரிக்கர்களோட சோம்பேறித்தனம் மற்றும் போதை பழக்கத்தை சுட்டிக்காட்டி தங்களோட கடுமையான உழைப்பை முன்வச்சு பதிலடி கொடுத்து வர்றாங்க. மேலும் அமெரிக்காவில் இனவெறி தாக்குதலும் அதிகரிச்சிருக்கு. டெக்சாஸ் மாகாணத்தில் 4 இந்திய அமெரிக்க பெண்கள் இனவெறி தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்காங்க. அவங்கள ஒரு அமெரிக்க பெண் இந்தியாவுக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி தாக்குதல் செஞ்சதா தகவல் வெளியாகியிருக்கு. பொருளாதார மந்தமான நிலையில அமெரிக்காவுல பல நிறுவனங்கள்ல ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. இதனால சுமார் 80,000 இந்திய ஐடி தொழில்நுட்ப நிபுணர்கள் வேலையிலிருந்து புதிய வேலைவாய்ப்புகளை தேடி வரதாகவும் சொல்றாங்க. அமெரிக்காவுல சட்டவிரோதமா தங்கியுள்ள இந்தியர்களோட எண்ணிக்கை சுமார் 7.25 லட்சம். இதனால அமெரிக்க அரசு சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த தகவல் போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.